தஃப்சீரை பற்றி ஒரு சில விஷயத்தை நம்ம தஃப்சீரை சாவியில் பதிவு செய்கிறாங்க. இந்த குர்ஆன் அப்படிங்கிறது லைலத்துல் கத்ர் இரவுல ஜும்லத்துன் வாஹிதத்துன் இல சமாயித் துன்யா ஃபி மக்கான், முதல் வானத்திற்கு ஒட்டுமொத்தமாக இறங்கியது. அதற்கு பேர் பைத்துல் இஸ்ஸா அப்படின்னு சொல்லப்படும். இது முதல் விஷயம். ரெண்டாவது, சும்ம நஸல அலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பிறகு அந்த இடத்திலிருந்து ரசூலுல்லாஹ்வின் மீது இறக்கப்பட்டது. ஃபி ஸலாசி வ இஷ்ரீன சனா, 23 வருடங்களாக. அல ஹஸ்பில் வகாஇ, உலகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கு தோதுவாக அங்கிருந்து இங்கே இறங்குச்சு. இது ரெண்டாவது விஷயம். மூணாவது சொல்கிறாங்க, மக்கால எத்தனை சூறா இறங்குச்சு, மதீனால எத்தனை சூறா இறங்குச்சு. ஃபைன்னகு நஸல அலேஹி சலாசு சமானூன சூரத்தம் பி மக்கா கபுலல் ஹிஜ்ரா, மக்காவிலே ஹிஜ்ரத்துக்கு முன்னதாகன்னு நம்ம சொல்லணும். ஹிஜ்ரத்துக்கு முன்னதாக மக்காவிலே 83 சூறாக்கள் இறங்கியது. ஒபில் மதீனாவிலே இஹதா வ சலாசூன அல தஹகீக், 31 சூறாக்கள் இறங்கியது அப்படின்னு நினைச்சாங்க சொல்கிறாங்க. சரி, நாலாவது செய்தி, மக்கால இறங்கிய முதல் சூறா இது, இறுதி சூறா இது. ஃபைன்னஹு மானஸல பி மக்கா இக்ரா சூறா தான் ஆரம்பமாக இறங்குச்சு. வாஹிரு மானஸல பிஹா, கடைசியாக இறங்கிய சூறா என்னது மக்கால? அல் அன்கபூத்துன்னு சொல்கிறாங்க. ஒரு கவுல் படி முஃமினுன்னு சொல்கிறாங்க. இன்னொரு கவுல் படி வைலுல் லில் முத்தஃபிஃபின் அப்படிங்கிற சூறாவும் சொல்கிறாங்க. அஞ்சாவது விஷயம், மதீனாவில் இறக்கப்பட்ட முதல் சூறா இது, இறுதி சூறா இது சொல்கிறாங்க. அவ்வளு சூரத்தன் நஸலத் பில் மதீனத்தி அல் பக்கரா, பக்கரா சூறா தான் மதீனால முதலாவதாக இறங்கியது. இறுதியாக இறங்கிய சூறா நஸலத் பிஹா அல் மாயிதா, மாயிதா சூறா. இது அஞ்சாவது விஷயம். இப்போ ஆறாவது விஷயம் என்ன அப்படின்னா, முதலாவது இறங்கிய ஆயத்து என்ன, இறுதியாக இறங்கிய ஆயத்து என்ன. மேலே பார்த்தது சூறான்னு பார்த்தோம், இங்கே ஆயத்து அதை சொல்கிறாங்க. அவ்வளோ ஆயத்தை நஸலத் அலல் இத்லாகி இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக், இக்ரா, இந்த ஆயத்து தான் ஃபஸ்ட்டு இறங்கிச்சு. இறுதியாக லாஸ்ட்டாக இறங்கிய ஆயத்து என்ன, வாஹிர் ஆயத்தின் அலல் இத்லாகி வத்தகு யோமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ் அப்படின்னு பக்கரால 281வது ஆயத்தாக வரக்கூடியதான் இது இறுதியாக இறங்கிய ஆயத்து. விஷயத்தை பார்த்துருக்கோம். முதல் வானத்துக்கு இறங்கியது, அடுத்து 23 ஆண்டுகளாக இறங்கியது, அடுத்து மக்கியா எத்தனை, மதனியா எத்தனை, மூணாவது. நாலாவது, மக்கால இறங்கப்பட்ட முதல் இது, மக்கால இறுதியாக இறங்கப்பட்ட சூறா. அஞ்சாவது, மதீனால இறங்கப்பட்ட முதல் சூறா, இதை பார்த்தோம். ஆறாவது, இப்போ நம்ம சொன்னது ஆயத்தை பார்த்தோம். இப்போ ஏழாவது விஷயம் என்ன அப்படின்னா, அன்னல் குர்ஆன யன்கஸிமு அர்பாத்து அக்ஸாம், குர்ஆன் என்பது 4 பிரிவாக பிரிக்கிறாங்க. இஸ்முன் ஃபீஹி அன் நாசிஹ் வல் மன்சூஹ் வஹுவ 25 சூரா. 25 சூறாக்கள்ல நாசிஹ் மன்சூஹ் 2 ஆயத்துகளுமே கலந்து இருக்கும். நாசிஹ் மன்சூஹ் நம்ம சொல்லுவோம்ல, ஒரு ஆயத்து இன்னொரு ஆயத்து வந்து நசகு செஞ்சுட்டுன்னு சொல்லுவோம்ல, அப்படி 25 சூறாக்கள் குர்ஆன்ல உண்டு. ரெண்டாவது வகை இஸ்முன் ஃபீஹி அல் மன்சூஹ் ஃபகத், இதில் மன்சூஹ் மட்டும்தான் இருக்கும், நசகாக்கப்பட்டது மட்டும்தான் இருக்கும். வஹுவ 40 சூரத்தன், இது 40 சூறாக்கள். மூணாவது இஸ்முன் ஃபீஹி அன் நாசிஹ் ஃபகத், இதில் நசகு செஞ்சது மட்டும்தான் இருக்கும். இது என்னது, 6 சூர், இது 6 சூறாக்கள். வகிஸ்முன் நாலாவது லா நாசிஹ ஃபீஹி வலா மன்சூஹ ஃபீஹி, இதில் நாசிஹும் இருக்காது மன்சூஹும் இருக்காது, பொதுப்படையான இதாக இருக்கும். இது எத்தனை, வகுவ சலாசு 40 சூறா, இது மொத்தம் 43 சூறாக்கள். இப்போ எட்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, குர்ஆனினுடைய மொத்த எழுத்துக்கள் எத்தனை. வஇத்தத்து ஹுரூஃபில் குர்ஆனி அல்ஃபு அல்ஃபின் வ 25 அல்ஃபன், அல்ஃபு அல்ஃபின். இப்போ 1000 × 1000 10 லட்சம், 25 அல்ஃபன் 25,000. இப்போ 10,25,000 எழுத்துக்கள் குர்ஆனில் ஒட்டு மொத்தமாக இருக்குது. சரி, அதுக்கு அடுத்து வஇத்தத்து ஆயாத்திஹி, குர்ஆனினுடைய இது எத்தனாவது விஷயம், 9வது விஷயம். இது
வஇத்தத்து ஆயாத்திஹி ஆயத்தினுடைய கணக்கு எத்தனை சித்தத்து ஆலாஃபின் வசித்து மியத்தின் வசித்தத்து வசித்தூன நம்ம பிரபலியமான கருத்து தான் 6666 ஆயத்துகள். சரி, அடுத்து 10வது விஷயம் நிஸ்புஹு குர்ஆனினுடைய கரெக்டாக பாதியில் வரக்கூடிய இது என்னது? உதாரணமாக அந்த 6666 நடு ஆயத்து என்ன ஆயத்து அப்படின்னு சொல்கிறாங்க. நிஸ்புஹு பி ஹஸ்பில் ஆயாத்தி கௌலுஹு தஆலா ஃபி சூரத்தி ஷுஅரா ஷுஅரா சூராவிலே வரக்கூடிய ஆயத்து தான் என்னது? அல்கா மூசா அசாகு ஃபைதாகிய தல்கஃபுமா யஃபிகூன் வருதில்ல 45வது ஆயத்து. இந்த ஆயத்து தான் குர்ஆனிலே நடு ஆயத்தாக என்ன செய்கிறாங்க? பதிவு செய்கிறாங்க. அடுத்து 11வது விஷயம் என்ன அப்படின்னா நிஸ்புஹு பி ஹஸ்பில் ஹுரூஃப் குர்ஆனினுடைய நடு எழுத்து என்ன? இப்போ இத்தனை லட்சம் எழுத்து இருக்குன்னு பார்த்தோம்னா நடு எழுத்து என்ன? அந்த அளவுக்கு ஆய்வு செஞ்சுருக்காங்க. லகது ஜிஇத ஷைஅன் நுக்ரா, இந்த நுக்ரான்னு வருது இல்லை, இந்த வார்த்தை தான் நடு எழுத்து. அதுவும் பதிவு செய்கிறாங்க. ஆரம்பத்துலேருந்து நடு எழுத்து என்ன, இந்த சைடு இறுதியிலேருந்து நடு எழுத்து என்ன, அப்படி ரெண்டையுமே பதிவு செய்கிறாங்க. ஃபன்னூனு மினன் நிஸ்பில் அவ்வல் முதல் பகுதியிலிருந்து கணக்கு எடுத்தா நுக்ரால் இருக்கக்கூடிய அந்த நூன் தான் நடு எழுத்து. வல் காஃபு மினசானி இரண்டாவது பகுதியிலிருந்து கணக்கு எடுத்தோம்னா வரக்கூடிய நுக்ரால வரக்கூடிய அந்த காஃபு தான் நடு எழுத்து. ஆக லகது ஜிஇத ஷைஅன் நுக்ரான்னு கஃபில் அந்த மூசா நபி சம்பவத்தில் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சம்பவத்தில் வரும்ல, அந்த நுக்ரா அந்த இந்த சைடு நூனு காஃப் இதுதான் நடு எழுத்து அப்படின்னு நினைச்சாங்க, பதிவு செய்கிறாங்க. அடுத்து 12வது விஷயம் என்ன? நிஸ்புஹு பி ஹஸ்பி சுவர் சூறாக்களை கவனிப்புக்கு வந்து நடு சூறா என்ன? உதாரணமாக குர்ஆனில் 114 சூறா மொத்தம். நடுவில் இருக்கக்கூடிய சூறா என்ன? அதை சொல்கிறாங்க அல் ஹதீது அல் முஜாதலா மின் நிஸ்ஃபிஸ்ஸானி. அப்போ அந்த இதில் இருந்து கணக்கு வச்சா ஹதீது, இந்த பின்னாடி இருந்து கணக்கு வச்சா முஜாதலா அப்படின்னு நினைச்சாங்க. இந்த சூறாக்களினுடைய அந்த நடு சூறா 114 இது நடு சூறா அப்படின்னு நினைச்சாங்க சொல்கிறாங்க. இப்போ அதுக்கடுத்து 13வது விஷயம் என்ன அப்படின்னா வஇத்தத்து கலிமாத்திஹி குர்ஆனினுடைய மொத்த கலிமாக்கள் எத்தனை? 77 அல்ஃபன் வ 405 கலிமாத். 77,405 கலிமா இருக்குது மொத்தம் குர்ஆனில். ஆக 13 விஷயம் நம்ம என்ன செய்திருக்கோம், இந்த குர்ஆனில் இருந்து நம்ம என்ன செய்திருக்கோம் எடுத்து சொல்லியிருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ், நமக்கு தெரிஞ்ச விஷயம் நம்மளால் முடிஞ்சது ஒரு 13 விஷயங்கள் குர்ஆனை பற்றியும் தஃப்சீரை பற்றியும் நம்ம சொல்லியிருக்கோம். அல்லாஹ் தஆலா அதை கொண்டு தெரிவதற்கும் அமல் செய்வதற்கும் நமக்கு எல்லோருக்கும் கிருபை செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.